ஆமென், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, ஒரு அமைதலான ஒரு குளம். அந்த குளத்துல நீர் நிரம்பி இருக்கு. அதில் எந்த ஒரு அழுக்கும் இல்லை, எந்த ஒரு மாசும் இல்லை. அந்த தண்ணீரில் எந்த ஒரு ஆகாய தாமரையும் படரவில்லை, எந்த ஒரு அல்லி செடியும் படரவில்லை, எந்த ஒரு தாமரை செடியும் அதில் படரவில்லை. சுத்தமான தண்ணி, எந்த ஒரு பாசியும் இல்லை, எந்த ஒரு அழுக்கும் இல்லை. அமைதலாய் குளம் நிரப்பப்பட்டு நிரம்பி இருக்கு. அந்த குளத்தில் நடு மையத்தில் ஒரு பெரிய கல்லை தூக்கி தொப்புன்னு போட்டோன்னு வைங்க. அந்த கல்லுடைய அதிர்வில், அந்த சத்தத்தில் அமைதலாய் இருக்கிற அந்த குளர்ச்சி நீர், அந்த தண்ணீர் அலை அலையாய் பிரிந்து ரொம்ப நேரம் அது போய்கிட்டே இருக்கும். அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக என்ன பண்ணும், அந்த அலை அதில் உருவாகி கொண்டே போய்கொண்டே இருக்கும். நம்மளுடைய இருதயமும் தண்ணீரால், நல்ல நீரால் நிரப்பப்பட்ட ஒரு குளம்தான். எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் அழகாக ஒரு குளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எவ்வளோ அழகாக தண்ணி நிரம்பி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். அதில் ஒரு கல்லை போட்டால் எப்படி அலையாக அது என்ன பண்ணுது, ரவுண்டாக தண்ணீர் பிரிந்து பிரிந்து போகிறதோ, அதே போல் தான் இந்த இருதயம். நம்ம இருதயத்தில் துன்பம் என்கிற கல்லை யாராவது போட்டால், உபத்திரம் என்கிற கல்லை யாராவது எறிந்தால், சந்தேகம் என்கிற கல்லை நம்மளை இருதயத்தில் எறிந்தால், அல்லது பிரச்சனை என்கிற கல்லை எறிந்தால், இப்படி நிறையா விதமான கற்கள் இருக்குது பாருங்கள். அப்படியாப்பட்ட கற்களை நம்முடைய இருதயத்தில் யாராவது எரிஞ்சிட்டாங்கன்னா, இந்த குளற்றி நீர் எப்படி சிதறி கரையை நோக்கி ஓடுகிறதோ அப்படி நம்முடைய இருதயம் ஆகிவிடும். அந்த எண்ண அலைகள் நம்மளை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். பிறர் பேசிய வார்த்தைகள் நம்மளை சுற்றி சுற்றி அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். எப்படி அந்த தண்ணீர் போகிறதோ அப்படியே. ஆனாலும் நம்மை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இலைச்சை என் முகத்தை மூடிச்சென்று ஒரு வசனம் இருக்குது, 69:7. அந்த தண்ணீர் அலையலையாக போது பாருங்க. அதே இடத்துல சில அழுக்குகளை, குப்பையை போட்டால் அந்த ரவுண்டாக போகிற தண்ணி அதை அப்படியே கொண்டு போய் கரையில் ஒதுக்கணும். அதே போல் யாராகிலும் இந்த கல்லை போன்ற துன்பங்கள் நம்ம இருதயத்தில் எறிந்தால் அந்த அழுக்கை, அந்த குப்பையை கரையிலே ஒதுக்கி வைத்து விடுவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா.